சாப்பிடு. சரிங்க, சாப்பிட்றதா? சட்னி ஊற்றுட்டா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃபன் மேக்ஸிமம் வந்து நைட்டு இட்லியாக தான் இருக்கும். இட்லி, வரமிளகாய் சட்னி. வரமிளகாய் சட்னியில் கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை போட்டு காஞ்ச கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா சட்னி சூப்பராக இருக்குது. அது தண்ணி போல் தான் வைக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது சட்னி. காஞ்ச கருவேப்பிலை போட்டால் வரமிளகா போடணும், பச்சை மிளகா போட்டால் பச்சை கருவேப்பிலை போடணும். இப்போ நான் வந்து காஞ்ச கருவேப்பிலை வரமிளகா தான் போட்டு சட்னி வச்சுருக்கேன், தண்ணியாட்ட சட்னி. இது பார்த்திங்கன்னா தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரமிளகா சட்னி யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் சாப்பிட்றேன், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்தே சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டிஃபன் இட்லி, வரமிளகாய் சட்னி. ஓகே, பாய்.